காஞ்சிபுரம் ரயில்வே சாலையில் அமைந்துள்ள அறிஞர் அண்ணா மாவட்ட விளையாட்டு அரங்கில் 20க்கும் மேற்பட்ட விளையாட்டுத் துறைகளின் சார்பில் பயிற்சியாளர்கள் பங்கேற்று விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு பயிற்சிவிக்கும் வகையில் கோடைக்கால சிறப்பு முகாம் கடந்த மாதம் 29ஆம் தேதி துவங்கியது. 15 நாட்கள் நடைபெற்ற இந்த பயிற்சி முகாமில் காஞ்சிபுரம் மாவட்ட விளையாட்டு அரங்கில் மொத்தம் 620 வீரர்கள் வீராங்கனைகள் பங்கேற்று பயிற்சி பெற்றனர். ஏற்கனவே பங்கேற்ற வீரர்கள் மட்டுமல்லாது புதிதாக தங்களுக்கு விளையாட்டுத் துறையை தேர்வு செய்து அதில் முதல் முறையாக பயிற்சியும் பெற்றனர். கலந்து கொண்ட வீரர்கள் வீராங்கனைகள் இரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு காலை மற்றும் மாலை வேளைகளில் பயிற்சி முகாம்கள் நடைபெற்று இன்று பயிற்சி முகாம் நிறைவு பெற்றது. நிறைவு நாள் பயிற்சி முகாம் விழாவில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி, SP சண்முகம், தமிழக விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய அலுவலர் ராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பயிற்சி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் வரவேற்பு கலை நிகழ்ச்சியாக பரதநாட்டியம் ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் குருஷேத்ரா CBSE மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் 6ஆம் வகுப்பு மாணவி சாக்ஷிதா ஸ்கேட்டிங் விளையாட்டில் பங்கேற்று விளையாடி வந்த நிலையில் கூடுதலாக பரதநாட்டியம் தெரிந்ததால் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட கண்காணிப்பாளரை வரவேற்கும் விதமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பரதநாட்டியம் விளையாட்டு அரங்க மைதானத்தில் தரையில் பரதநாட்டியம் ஆடியதால் கூடியிருந்து பார்த்த பொதுமக்கள் வியப்புடன் பார்த்தனர். பரதநாட்டியம் என்பது பல்வேறு அரங்கேற்றங்களுடனும் சிறந்த இடத்தை தேர்வு செய்து நாட்டியமாடும் இடம் தூய்மையாகவும் மேட் விரித்தும் நடைபெறும் பரதம். ஆனால் தரையில் கல், மணல் போன்றவற்றில் சிறந்த முறையில் நடனமாடி வரவேற்பு நிகழ்ச்சியை மாணவி சாக்ஷிதாவுக்கு எந்தவித ஏற்பாடுகள் செய்யாமல் மண் தரை மீது ஆடியுள்ளது மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட கண்காணிப்பாளர் பார்வையிட்ட நிலையிலும் காண்போரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. காஞ்சிபுரத்திலிருந்து ரிப்போர்ட்டர் தினேஷ்.